Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திண்டுக்கல் மாநகராட்சி பள்ளியின் மேற்கூரை பூச்சி இடிந்த விபத்தில் 7 மாணவர்கள் காயமடைந்துள்ள நிலையில் திமுக அரசின் மீது அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். ஒப்பந்ததாரர்கள் சரியாக கட்டடங்களை கட்டுவதிலே கவனம் செலுத்தாமல் லாப நோக்கோடு சரியில்லாமல் கட்டியதனால்தான் இந்த விபத்து நடந்திருக்கு. அது பலியாகாமல் இருப்பதற்குரிய சூழ்நிலையும் கட்டடங்கள் கட்டுவதிலும் ரோடுகள் போடுவதிலும் தரமான பணிகள் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம். எல்லாவற்றிலும் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் மூணையும் பார்க்குற அரசாங்கம் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த தவறு நடந்திருக்கு. பள்ளி மேற்கூரை பூச்சி இடிந்த விவகாரத்தில் திமுக அரசை விமர்சித்த முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு அமைச்சர் ஐ பெரியசாமி பதிலடி கொடுத்துள்ளார். முன்பு கட்டடம் கட்டியதில் பழுது ஏற்பட்டிருக்கிறது. சீலிங்கில் அந்த சீலிங்கில் பழுது ஏற்பட்டதை இப்பொழுது போன ஆண்டு பழுது நீக்கியிருக்கிறார்கள். அது நீக்கினதில் அந்த பிளாஸ்டிங்கில் அது சரியாக அது ஒட்டி அது ஏதோ ஒரு காரணத்தினால டெக்னிக்கலாக அது எப்படியோ பிடிங்கி கீழே விழுந்துருச்சு. ஒரு அந்த பிளாஸ்டிக் மேலே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கொஞ்சோண்டு, அதனால் அந்த 5-6 பையங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. அவர் சொல்லக்கூடாது. என்னென்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் போய் பாருங்கள், ஆரம்ப பாடசாலைகள், நடுநிலைப் பள்ளியெல்லாம் இப்போ புதிதாக கட்டியிருக்கான். போய் ஒரு பள்ளியை பாருங்கள், எந்த அளவுக்கு தரமாக கட்டியிருக்கணும். அவ்வளோ தரமாக கட்டியிருக்கான். 28 லட்சம் 30 லட்சம். பழைய ஆட்சி காலம் மாதிரி இல்லை. அதாவது இருக்கக்கூடிய பணிகள்லாம் தரம் இல்லாமல் செய்வது முந்தைய அதிமுக ஆட்சி. திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் நம்முடைய மாண்புமிகு தளபதியார் அவர்கள் பள்ளி கட்டடங்களை உறுதிமிக்க கட்டடங்களாக, அதுவும் என்ன சொல்லப்போனால் வெராண்டாவிலே பள்ளிக்கூடம் நடத்தலாம். ஒரு கான்ட்ராக்டர் செஞ்ச தவறு, ஒரு சின்ன தவறு இன்றைக்கு ஒரு ஆக்சிடென்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நடவடிக்கை. சென்னை பாடி புதுநகரில் சொத்து வரி கட்டாத 120 குடியிருப்புகளுக்கு சீல் வைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாடி புதுநகர் பகுதியில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு செயல்பட்டு வருகிறது. இங்கு 120 வீடுகளுக்கு மேலாக 45 லட்சம் ரூபாய் மதிப்பில் சொத்து வரி கட்டாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திடீரென வருவாய் அலுவலர்கள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளே சென்று அங்குள்ள அலுவலக அறையில் நோட்டீஸ் ஒட்டி சீல் வைத்தனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.